வெல்கம் ஐடியாஸ். வரலட்சுமி பூஜையோட மொத்த வீடியோவையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிங்கன்னு நினச்சேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோஸே எடுக்க முடியல, அப்படி தான் சொல்லணும். ஆனால் பூஜை அன்னைக்கு வந்தவங்களோட வீடியோஸ்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க. அதை எடிட் பண்ணலான்னு பார்க்கப்பறம் எடிட் பண்ண டைமும் ரொம்ப ஆகுது, வீடியோவும் கொஞ்சம் லெங்க்தாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே ரெண்டாக பிரிச்சுட்டேன். கொஞ்சம் ஓரளவுக்கு எடிட் பண்ணது வந்து வரலட்சுமி பூஜையோட ஃபஸ்ட்டு 2 நாள், அது வெட்னஸ்டே அண்டு தேர்ஸ்டே அண்ட் ஈவன் ஃப்ரைடே மார்னிங் வரைக்கும் ஒரு சில கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். அதை அப்படியே உங்கள் கூட வீடியோவாக ஷேர் பண்ணிக்கலான்னு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்ச்சேஸ் பண்ணுறதுனால பெரும் ஆனந்தம், பேரானந்தத்தோட வெட்னஸ்டே அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு போய் சாரீ வாங்கிடலான்னு இந்த சாரீ கடைக்கு தான் போனேன். போன வாரம்லாம் அந்த கல்யாணத்துக்குலாம் வச்சு கொடுக்கறதுக்கு வாங்கினதெல்லாம் ஐடியா இருந்துச்சு. இந்த செக்ஷனில் இந்த கலர்ஸில் தான் எடுக்கணும்னு போயாச்சு. நல்லா இருக்குல்லடா, இதே வாங்கிடலாமா? அதே எடுத்துப்போமா அம்மனுக்கு? எல்லா கலருமே ஆமாம், வந்திருக்கனால கிடைக்கும். இதான் நாங்கள் போன வாரமும் வச்சு கொடுக்கறதுக்காக வாங்கினோம். அதுவும் நல்லா தான் இருக்குது சொன்னாங்க. செம்மையாக இருக்குடா. என்கிட்ட பெரிய பிரச்சனையை ஒரே மாடலில் 2 ட்ரெஸ்ஸு, ஒரே மாடலில் 2 கலரு, இப்படியே எடுக்கிறது. எப்போ பார்த்தாலும் எல்லா ட்ரெஸ்ஸும் ஒரே மாடலில் 2 ட்ரெஸ் எடுத்திருப்பேன். அந்த மாதிரி தான் சாரியும். அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆஃபீஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும். அந்த ரெட்டு ஒன்று கூட பாருடா, ஆனால் அது ப்ளைனாக இருக்குது. அதில் கொஞ்சம் ஒர்க் இருந்தால் ரெட்டு சூப்பராக இருக்கும். போன உடனே பார்த்தோம், இந்த செக்ஷனில் தான் புடவை எடுக்கணும் சாமிக்கு, இங்கே தான் பார்டர்லாம் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணிவிட்டு எடுத்தோம். பட் இந்த 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 கை வச்சுருக்கேன்ல, அந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம், நம்ம தான் ஒரே கலரில் 2-3 புடவை எடுக்கிறவங்களாச்சு. ஒரே மாடலில் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. அதுக்கு துணி கடைக்கு அடுத்தது இன்னொரு கடைக்கு போனோம். அந்த இன்னொரு சம்பவம் ஒன்று, அந்த விழுந்த சம்பவத்தையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தட்டு பார்த்திங்கன்னா வெயிட் ரேட்டில் வாங்குறது. ரொம்ப மொத்தமாக தட்டுங்க எடுத்தோம்னா வெயிட்டில் கொடுக்குறாங்க. மழை இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சரியான மழையில் நனைஞ்சிக்கிட்டு தான் எல்லா பர்ச்சேஸையும் முடிச்சுட்டு ஒரே அடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். சரியா? ப்ளவுஸ் பீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டில் 3 ப்ளவுஸ் பீட்ஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்ததில் ஒரு 15 நம்பர்ஸாவது எடுத்துட்டோம். வீட்லேயும் கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது. இது எல்லாமே வந்து அம்மா பேசுகிறதுக்கு கேட்கலான்னு தெரியல. இது எல்லாமே ப்ளவுஸ் பீட்ஸு. இதுதான் சாமிக்கான சாரி. ஓகே, பேங்கிள்ஸ் நல்லா தெரியுதா? இதில் வந்து மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே இதில் இருக்குது. அங்கே இருக்கிறது எது? அந்த பேக்கில் அது விழுந்து சாமி கும்பிட்டது, விழுந்து வாரி சாமி கும்பிட்டது அப்படிங்கிறது நான் தான். இந்த பொருட்களெல்லாம் புடவை கடை மட்டும்தான் ஒழுங்காக போனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்சேலில் வளையல் மஞ்சள் குங்குமம்லாம் வாங்குகிற கடைக்கு போகும்போது தான் செமையாக விழுந்தேன். ஒரு செகண்டில் விழுந்துட்டேன். ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் டைமுக்குள்ளே விழுந்துட்டேன். அவ்வளோ சமத்தாக விழுந்தேன். நீங்கள் அதுக்கு பாராட்டணும் என்ன. இப்போ வாங்குகிற இந்த தட்டு பார்த்திங்கன்னா வெயிட் ரேட்டில் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தட்டு கொஞ்சம் பெருசாகவே வாங்கினேன். எனக்கு என்னமோ பிரசாதம்லாம் வச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு எல்லாத்தையுமே கேரி பண்ணி கொண்டு போக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் ரேட்டில் வாங்கினது தான். மொத்தமாக அந்த தட்டு வந்து 650 ரூபா தான் ஆச்சு. எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். ஒரு தட்டு வந்து எவ்வளோ ஆகுது, 50 ரூபா சம்திங் அந்த மாதிரி ரேட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் ஹாப்பி. அதில் தான் ப்ளவுஸ் பீட்டு, மஞ்சள் குங்குமம், வளையல், அப்புறம் பழம், வெத்தலைப்பாக்கு ப்ளஸ் 2 பிரசாதம் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் பெருசாகவே வாங்கணும்னு தோணிடுச்சு. அதனால் இந்த தட்டு வாங்கியாச்சு வெயிட் ரேட்டில். ஸோ இது எல்லாமே வந்து புதன்கிழமை நைட்டு புதன்கிழமை அன்னைய பர்ச்சேஸ் தான். இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண பெண்டிங் இருக்குது. என்னென்னா வச்சு கொடுக்கறதுக்கான சாரீஸ் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்குள்ளே தான் நம்ம ஒரு டமால்னு விழுந்தோமா, அந்த விழுந்ததே கொஞ்சம், அதாவது விழுந்துட்டோம் அது வேறு விஷயம். விழுந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் கொஞ்சம் வலியெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அதை விட மழை வேறு வந்துடுச்சு, டைமும் ஆயிடுச்சு. அதனால் சரி ஓகே இன்றைக்கி இது போதும். அப்புறம் அதுக்கு மேலேயும் போயிட்டோன்னா அவசரத்தில் பிடிச்சதை வாங்க மாட்டோம், ஏதாவது மெஸ்ஸி ஆகும் ப்ரோக்ராம். ஸோ அதனால் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் அப்படியே கடகடன்னு வந்தாலும் என்ன விழுந்தாலும் அதை பார்க்கணும், வாங்கி எடுத்துகிட்டு வந்ததை. அதனால் வீட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது இன்னும் மறந்துருக்கோமா, நாளைக்கு பர்ச்சேஸ் போகும்போது என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளானுக்காக எல்லாத்தையும் யோசித்து பார்த்து எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு இதாகிடுச்சு. இந்த 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 சாரீ தான் இன்றைக்கி செலக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. எங்களுக்கும் பிடிச்சிருந்தது, என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே வீடியோ காலில் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு இந்த சாரீ எடுத்துகிட்டு வந்தாச்சு. பேங்கிள்ஸ் அதெல்லாம் வாங்கியாச்சு. இது வந்து மறுநாள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு ஃபஸ்ட்டு கிளம்பும்போதே பூச்சந்தைக்கு கிளம்பிட்டோம். மல்லிகைப்பூ, சாமந்தி பூ, அங்கே என்னென்ன பூ இருக்கோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியாச்சு. தாமரை கூட 2 வாங்கியாச்சு. மல்லிகைப்பூ அப்புறம் இந்த ஜாதி மல்லியெல்லாம் சேர் கணக்கில் வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலாக என்னால் ஒரே நாளில் உட்காந்து கட்ட முடியாது. இந்த பாப்பா தான் எனக்கு என் கூட இந்த வரலட்சுமி நோன்பு த்ரூ அவுட் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக என் கூடவே இருந்தது. அவளே அழகாக எல்லாத்தையும் சூப்பராக கட்டிட்டா முளமாக. அன்றைக்கும் பாருங்கள் மழை வீட்டுக்கு வரும்போது செம்ம வெயில் வேறு, செம்ம வெயில் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வரும்போது. ஏன்னா நாள் லேட் ஆகிடுச்சேன்னு காலையிலேயே கிளம்பிட்டோம் வியாழக்கிழமை அன்னைக்கு. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வர்றோம், சரியான வெயில். ஆனால் வீட்டுக்கிட்ட வந்தால் பார்த்திங்கன்னா மழை. வீட்டுக்குள்ளே வந்து திங்ஸை வச்சதும் மழை. இந்த மழை வேறு நமக்கு ஒத்துக்காது. இது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் என்னாச்சு, வியாழக்கிழமை அன்னைக்கு பெண்டிங் இந்த சாரீஸ், பூ, அப்புறம் பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சந்தனம், குங்குமம், இன்னும் மறந்தது எல்லாம் வாங்கியாச்சு. வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்ததும் பண்ண வேலை பார்த்திங்கன்னா, தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மொத்த வராண்டா ஸ்டெப்ஸ் வரைக்கும் கீழே வரைக்கும் கழுவிடலான்னு. நான் மட்டும் கழுவலை, பாப்பாவும் தான் சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க, கீழ் வீட்டில் இருக்கவங்களும். ஸோ மொத்தமாக கழுவியாச்சு. கழுவிட்டு கோலம் மட்டும் நானுமே தான் வைப்பேன். கோலம் நான் வச்சுட்டு கோலமும் வீட்டுக்குள்ளேலாம் வைக்கிறதுக்கு அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. ஸோ வாசல்லேருந்து திரும்ப காலையில் கோலம்லாம் வச்சு முடித்தாச்சு. எப்பயுமே வந்து அம்மன் வந்து வியாழக்கிழமையே நான் வைப்பேன், வியாழக்கிழமையே அழைப்பேன். ஆனால் வந்து இந்த வாட்டி நான் செஞ்சும்போது வெள்ளிக்கிழமை தான் செஞ்சேன். ஏன்னா கொஞ்சம் அந்த விழுந்துட்டு 2வது ஜுரம் ரொம்ப இருந்துச்சு. அதனால் வெள்ளிக்கிழமை காலையில் தான் அம்மனை அழைச்சேன். இதெல்லாமே கூட வியாழக்கிழமை நைட்டே வந்து இந்த பாப்பா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சாங்க. ரியலி நான் ரொம்ப அவங்களுக்கு நேர்லேயே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன். என்னென்னா ஒரு விஷயம் செய்கிறது வந்து ரொம்ப வாலண்டியராக, ரொம்ப ஆசையாக. எனக்கு எப்போயுமே என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் எனக்கு செய்வாங்க, அது வேறு விஷயம். இவங்க நியூ ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக இந்த வருஷம் தான் பழகுறாங்க. பட் சி ஹெல்ப்ட் மீ லாட். நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன். அதே போல் அவங்க இந்த பர்ச்சேஸ் பண்ணுறப்பெல்லாம் நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போவோமா, அக்கா நம்ம பூஜை அன்றைக்கி ஒரே மாதிரி சாரீ கட்டணுன்னு தான், அதான் நம்மக்கிட்ட தான் 1க்கு 2 சாரீ இருக்கேன், நம்ம கட்டிப்போம். இப்போ கூட பாருங்கள் ஒரே மாதிரி 2 சாரீ. இது என்னென்னா அந்த பாப்பாவுக்கு அன்றைக்கெல்லாம் வச்சு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி கலரில் சாரீ வாங்கியாச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த பூஜையை நாங்கள் பண்ணோம். அவங்களே தான் அந்த நிலவாசப்படி பூஜை அறை எல்லாமே அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறது எல்லாமே எங்கள் ஹஸ்பண்ட்க்கு ரிலேட்டிவாக வருவாங்க அந்த பாப்பா. அதனால் அவங்க எப்படி பூசினாலும் எங்களுக்கு நிலவாசப்படி அது கரெக்டு தான், நீ பூசுமான்னு சொல்லியாச்சு. ரொம்ப அழகாக ரசித்து எல்லா வேலையும் செஞ்சாங்க. அவ்வளோ பூ கட்டினாங்க, முளமாக கட்டினாங்க. ஜாதி மல்லி கட்டினாங்க. ரியலி தேங்க்ஸ் டு ஹர். நீங்கள் வெளியிலே வாங்கக்கூடாது அக்கா, நானே கட்டிடுவேன்னு. சூப்பராக கிட்டத்தட்ட ஒரு 20 முழம் பூவாவது கட்டியிருப்பாங்க. ஆமாம், 20 முழம் பூவாவது மல்லியும் ஜாதி மல்லியும் கட்டியிருப்பாங்க. அதே போல் டெக்கரேஷன்ஸ்லேயும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி க்யூட்டாக அப்பியரன்ஸை ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. அதே போல் அடுத்த நாள் பூஜைக்கும் அதே போல் ஃபுல் டே என் கூட இருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க பூஜை அன்னைக்கு. பூஜை வீடியோஸ் வந்து ஒரு சிலர் இருக்கிறத மட்டுமே நாங்கள் எடுத்தோம். அந்த வீடியோஸையும் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா பார்க்கலாம், அதையும் நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பூஜைக்கு முதல் நாள் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து பூஜை அன்னைக்கு எடுத்த வீடியோஸ் எல்லாரோட வாட்ஸ்அப்லேருந்து தான் எனக்கு வரப்போகுது, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.